வணக்கம். என் பேர் ஜெகன். யூசர் சாஃப்ட்வேர்லேருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது ஏலச்சீட்டு போடுவாங்க, டெய்லி கந்து வட்டி வசூல் பண்ணுவாங்க, வாரக்கந்து, மாசக்கந்து. ஸோ வட்டிக்கு பணம் கொடுத்து அதை அந்த அக்கௌண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் தான் இது. இந்த ஒரே அப்ளிகேஷனில் எல்லாமே கவர் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் 12 மாத சீட்டு, 20 மாத சீட்டு. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ சீட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நியூ ஸ்கீமில் போயிட்டு புது ஸ்கீம் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 12 மந்த் சீட்டில் மந்த்ஸை டச் பண்ணும்போது எந்தெந்த மாதத்தில் கஸ்டமர் எவ்வளோ பணம் கட்டணும், அந்த மாதத்தில் அவங்க ஏழை சீட்டு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தொகை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டாவுமே இதில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். புதுசாக ஆட் பண்ணணும்னா புது மந்த்தும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஓகே, இப்போ பேக் டு ஸ்கீம்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ மெனுவில் சிட் குரூப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மெனுக்குள்ளே உள்ள போகிறேன். ஸோ இதில் புதுசாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் குரூப்பில் போனால் புதுசாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஏற்கனவே வந்துட்டு மார்ச் 2025 ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம 20 மெம்பர் வரைக்கும் ஜாயின் பண்ணலாம். ஆனால் இப்போது 4 மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா மெம்பர்ஸ்ன்னு போகும். ஸோ இதில் உங்களுடைய 4 மெம்பர்ஸும் இந்த இதில் வந்துடும். இப்போ நான் ஆட் மெம்பர் கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய மெம்பர் லிஸ்ட் இதில் வந்துடும். எந்த மெம்பர் இதில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அவங்க பேரை டச் பண்ண உடனே இன்ஸ்டால்மெண்ட் ப்ரிவ்யூ, எந்தெந்த மந்த் எவ்வளோ கட்டணும், உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், இந்த விஷயம் வந்துடும். ஆட் மெம்பர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேரில் அலோகேட் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணது கார்த்திக். வியூ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் போகிறேன். கார்த்திக் ராஜா எந்தெந்த மந்த்து எவ்வளோ பெண்டிங் வச்சுருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்துடும். உங்களுக்கு மொத்தம் 12 மந்த்துக்கு அலோகேட் ஆகிருக்கு. அந்தந்த மந்த்துக்கான டியூ அமௌண்ட்டும் அங்கேயே வந்துடும். ஓகே, இப்போ புதுசாக ஒரு கஸ்டமர் உள்ளே வர்றாங்கன்னா எப்படி ஆட் பண்ணுறது, அதை அட்மின் சைடு உங்களோட சைட்ல இருந்தும் நீங்கள் புது கஸ்டமர் ஆட் பண்ணலாம். இல்லை கஸ்டமரே அவங்களோட டேட்டாவை கொடுத்து உங்ககிட்ட மெம்பராகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது கஸ்டமரே வந்து உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க, நான் வந்துட்டு எனக்கு ஒரு லோன் வேணும், எனக்கு ஒரு கடன் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க ஃபோன்லேருந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கஸ்டமர் போர்ட்டல் போகிறேன். கஸ்டமர் போர்ட்டலில் கிரியேட் ஒன் கொடுக்குறேன். இந்த ஃபுல் நேம் இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். கஸ்டமரோட பேர், அவங்க மெயில் ஐடி, அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு வந்துட்டு சிம்பிளாக நான் 1 2 3 4 5 6 மட்டும் வைக்கிறேன். ஸோ அதையும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிடுறோம். ஜஸ்ட் ஒரு செகண்டில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களோட மெம்பர்ஷிப்பை வந்துட்டு அவங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். இதோட ஆத்தரைசேஷன் அட்மின் பேனலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ ஃபினான்ஸ் உங்களோட அட்மின், இது வந்துட்டு அட்மின் டேஷ்போர்ட். இந்த அட்மின் டேஷ்போர்ட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், மெம்பர் மேனேஜ்மெண்ட் போகிறேன். மெம்பர் மேனேஜ்மெண்ட் போன உடனே இந்த ஜெகன் சேகர்னு புதுசாக ஒரு கஸ்டமர் உள்ள வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட டேட்டாவை நீங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கலாம். எதாவது ஆல்டர் பண்ணணும்னா நீங்கள் இங்கேருந்து எடிட் பண்ணிக்கலாம். யார் ரெஃபர் பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி டேட்டாவை இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். புது சீட்டை ஆரம்பிக்கிறதுக்கு கிரியேட் குரூப் கொடுக்குறேன். இந்த சீட்டுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்னா அக்டோபர் 2025 அப்படின்னு ஒரு சீட்டு பேர் வைக்கிறேன். இது 12 மாத சீட்டா 20 மாத சீட்டான்னு சூஸ் பண்ணிக்கிறேன். 12 மாத சீட்டு, 1 லட்ச ரூபா சீட்டு. எந்த தேதியில் ஆரம்பிக்குது எந்த தேதியில் முடியுதுன்னு அதுவே வந்துடுது. நான் கிரியேட் குரூப் கொடுக்குறேன். இப்போது அந்த சீட்டுக்கான மெம்பர்ஸோட குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ 20 மாதம்ன்றதுனால 20 மெம்பர்ஸ் தன்னால் வந்துடுது. இப்போ நான் மெம்பர்ஸை டச் பண்ணுறேன். இந்த சீட்டுக்குள்ள 20 பேரை உள்ளே கொண்டு வரேன். ஆட் மெம்பர் கொடுக்குறேன். இதில் பாலான்ற கஸ்டமரை உள்ளே சேர்க்குறேன். இவங்களுக்கு இந்த 12 மாதத்துக்கு என்னென்ன மந்தில் எவ்வளோ பே பண்ணணுன்ற டீட்டெயில் வந்துடும். இந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணுறேன். ஆட் மெம்பர் கொடுக்குறேன். அடுத்து இன்னொரு மெம்பர் ஆட் பண்ணுறேன். ஜெகன் சேகர் ஆட் பண்ணுறேன். அவங்களையும் இதில் நான் மெம்பரை ஆட் பண்ணுறேன். இன்னொரு மெம்பர் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 பேரை இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த குரூப்புக்கு கீழே 3 பேர் ஆல்ரெடி மெம்பராக இருக்காங்க. அந்த 3 பேருக்குமே சீட்டுன்றதை அலோகேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஜெகன் சேகரோட போர்ட்டலில் போய் பார்க்கல அவங்க எவ்வளோ பணம் சீட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா டேட்டாவும் இதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு 2 மாதத்துக்குரிய சீட்டு தொகை அவங்க பே பண்ணுறாங்கன்னா இந்த மெம்பர்ஸில் போகிறீங்க. மெம்பர்ஸில் பாலான்றவரோட இன்ஸ்டால்மெண்ட்டில் போகிறீங்க. அவங்களுடைய பெண்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இப்போ ஜெகன் சேகர்ன்ற கஸ்டமர் வியூ இன்ஸ்டால்மெண்ட் போகிறேன். இந்த கஸ்டமர் முதல் மாத சீட்டு பணம் கட்டுறாங்க. ரிசீவ் பேமெண்ட் ரிசிப்ட் வந்துடும்.
இந்த இடத்துல ரிசிப்ட் வந்துட்டு நீங்க பிரிண்ட் பண்ணா பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதுல 2வது மாசத்துக்கும் அவங்க பே பண்ணிடுறாங்க. பிரிண்ட் பண்ணிக்கலாம் ரிசிப்ட். இப்போ 3வது மாசத்துக்கு அவங்க பே பண்றாங்க. அப்போ 3 மந்த்துக்கு அவங்க பே பண்ணிட்டாங்க. 3வது மந்த்ல என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த 75,350 ரூபா போதும், எனக்கு நான் இப்போ பணம் எனக்கு கொடுத்துருங்க, அடுத்த சீட்ல இருந்து நான் ரெகுலரா கட்டிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நான் பே டு கஸ்டமர்ன்ற டேப் பண்ண உடனே எவ்வளோ அவங்க கிடைக்கும்ன்ற டேட்டா வந்துடும். ரெக்கார்ட் பேமெண்ட் கொடுத்த உடனே அவங்களுக்கு 73,350 ரூபான்றது பேமெண்ட் வந்துட்டு கிரியேட் ஆயிடும். ஒரு சீட்டுல ஒரு தடவை மட்டும்தான் அவங்களால பணம் வாங்க முடியும். அடுத்தடுத்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குற ஆப்ஷன் டிசேபிள் ஆயிரும். ஒரு சீட்ல ஒரு தடவை தான் அவங்களால பணம் வாங்க முடியும். இப்போ அந்த கஸ்டமரோட டேஷ்போர்ட்ல எப்படி இருக்கும்னா, அவங்க போன்ல எப்படி இருக்கும்னா, மொத்தம் 3 பே பண்ணியிருக்கீங்க, 3 இஎம்ஐ பே பண்ணியிருக்கீங்க, இன்னும் 9 இஎம்ஐ பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ என்னென்ன டேட்ல நீங்க பே பண்ணியிருக்கீங்கன்ற டேட்டா வந்துடும். ஸோ கீழே மற்ற மந்த்து எந்தெந்த மந்த்ல என்னென்ன டேட்ல நீங்க பே பண்ணணுன்றது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே, இப்போ இதோட டேட்டாவை நீங்க பார்க்கறதுக்கு மெனுல சிட் பேமெண்ட் அண்ட் பே அவுட் இந்த ரிப்போர்ட்ல போனீங்கன்னா மொத்தம் எத்தனை சீட்டு நடந்துட்டு இருக்கு, எத்தனை டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எவ்வளோ பணம் உள்ள வந்திருக்கு, பற்று எவ்வளோ, வரவு எவ்வளோ, இந்த டேட்டா எல்லாமே இருக்கும். இது தமிழ்ல இருக்கு, எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்ல இருந்தா நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த டேப் பண்ணீங்கன்னா எல்லா டேட்டாவுமே இங்கிலீஷ்ல வந்துடும். தமிழ் இங்கிலீஷ் உங்களுக்கு 2 லாங்குவேஜ்லுமே இதை நீங்க பார்த்துக்கலாம். ஸோ கீழே என்னென்ன டேட்ல எவ்வளோ பே ஆஃப் ஆயிருக்கு, எவ்வளோ பே இன் ஆயிருக்கு, எல்லா டேட்டாவுமே இதில் வந்துடும். ஓகே, இப்போ மெனுவில் ஓகே, இப்போ சீட்டு பணம் கொடுக்கறது, பணம் வரவு வைக்கிறது எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஒரு கடன் வாங்குறாங்க, ஒரு கந்து வட்டிக்கோ இல்லை வாரக்கந்துக்கோ பணம் வாங்குறாங்கன்னா இந்த லோன் மேனேஜ்மெண்ட் போகிறோம். இந்த லோன் மேனேஜ்மெண்ட்ல இங்கிலீஷ்ல வேணா இங்கிலீஷ் டச் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்ல வரும், தமிழ்ல வேணா தமிழ்லயே இருக்கும். புதிய கடன் கொடுக்குறேன், கஸ்டமரோட பேரை சூஸ் பண்றேன். அந்த கஸ்டமர் என்ன கடன் வாங்குறாங்க, தனிநபர் கடன் வாங்குறாங்க, கடன் தொகை 10,000 ரூபாய் வாங்குறாங்க. இந்த 10,000 ரூபாய்க்கு நம்ம எவ்வளவு எடுக்கிறோம், ஒரு 1000 ரூபாய் எடுக்கிறோம். வட்டி செலுத்தும் முறையில எப்பவுமே வந்துட்டு 10,000 ரூபாய் கடன் கேட்குறாங்கன்னா 9,000 ரூபாய் கையில கொடுப்போம், 1000 ரூபாய் நம்ம வட்டியா எடுத்துட்டு கொடுப்போம். அப்போ முன்கூட்டியேன்றதை சூஸ் பண்ண உடனே என்ன நடக்கும்னா, இது தினசரி, இது மாதாந்திர வட்டி, வாராந்திர வட்டி, இது தினசரி வட்டி. தினசரின்னு போட்டு நான் 100 டேஸ்ன்னு போட்ட உடனே எவ்வளோ பே பண்றோம், வழங்கப்படும் தொகை எவ்வளோ, எவ்வளோ அவங்க பே பண்ணணும், தவணை தொகை எவ்வளோ, எல்லா டேட்டாவுமே வந்துடும். இப்போ தவணை தொகை 100 ருபீஸ், 100 ரூபாய். எந்த தேதியில ஸ்டார்ட் ஆகுது, கஸ்டமரோட ஆதார் கார்டு, இதே நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி லோனா இருந்ததுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சி புக் வைக்கிறாங்கன்னா அந்த ஆர்சி புக்கோட போட்டோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை போட்டோஸை உள்ள அப்லோட் பண்ணிக்கலாம். நான் உருவாக்குன்னு கொடுத்த உடனே இந்த கஸ்டமர் பேர்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு அக்கௌண்ட்ல வந்துட்டு கடன் ஏறிடும். தவணைகளை பார்க்கன்னும் போது என்னென்ன டேட்ல எவ்வளோ எவ்வளோ அவங்க பே பண்ணணும் அப்படின்ற எல்லா தவணை எண் எல்லாமே இதுல வந்துடும். இப்போ இதுல மொத்த தொகையை உள்ளிடவும் அப்படின்ற இடத்துல ஒரு 500 ரூபாய், ஒரு 5 நாளைக்கு அவங்க ஒரே இதா பே பண்ணிடுறாங்க. அப்போ 500 ரூபான்னு போட்டுட்டு அதை ஜிபேல அனுப்புறாங்கன்னா யூபிஐன்ற டேட்டாவை மாத்திட்டு தொகையை பகிர்ந்தளி அப்படின்னு கொடுத்த உடனே அந்த 500 ரூபான்றது 5 நாளைக்கு போயிட்டு அலோகேட் ஆயிக்கும். தவணை 1, 2, 3, 4, 5 இதுக்கு செலுத்தப்பட்டது, மற்றதெல்லாம் பணம் பெண்டிங்ல இருக்கு. இப்போ இந்த லோன் டீடைல்ஸையும் அந்த கஸ்டமர் என்ன பண்ணலாம், இதுல பாத்துக்கலாம். ஸோ இது மை லோன். இந்த மை லோனுக்கு கீழே வட்டிக்கு அவங்க பணம் வாங்கியிருக்காங்கன்னா அந்த வட்டி பணத்துக்கான டேட்டாவை மேனேஜ் பண்ணிக்கலாம். முதல்ல என்ன இருக்கும், சீட்டு, முதல்ல சீட்டு டேட்டா இருக்கும், அதுக்கு அடுத்தது வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தாங்கன்னா அதோட டேட்டா இருக்கும். இது வந்துட்டு கஸ்டமரோட ரெஃபரன்ஸ்க்காக அவங்க பார்த்துக்கலாமே தவிர அவங்களால பணம் வரவு வைக்கவோ எடிட் பண்ணவோ முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா கடன் கொடுத்து வாங்குறதுக்கு மொபைல்லையும் சரி, இதே அப்ளிகேஷனை நீங்க போன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப் இல்லைன்னா கம்ப்யூட்டர் இதுலயும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுலையுமே இது அக்சஸ் ஆகும். நீங்க கம்ப்யூட்டர்ல வேலை செய்யாம வெறும் போன்ல மட்டும் வேலை செஞ்சாலும் கஷ்டம் தான் இல்லையா? ஸோ நீங்க கம்ப்யூட்டர்லயும் வேலை செஞ்சுக்கலாம், அஸ் வெல் அஸ் மொபைல்லையும் நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இதே அப்ளிகேஷன்ல நீங்க நகை அடகு கடையோட சாஃப்ட்வேரையும் நீங்க இதுல கொண்டு வந்துக்கலாம்.
பர்சனல் லோன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டையும் இதில் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக என்ன அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும்னாலும் ஜஸ்ட் எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய கான்செப்டை சாஃப்ட்வேராக எழுதி தரேன். தேங்க்யூ. நான் ஜெகன், யூசர் சாஃப்ட்வேர்லேருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர். தேங்க்யூ.